உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா ரஃப்பாக டேமேஜ்டாக இருந்தால் இந்த ஹேர் ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்குது இதில். ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே எப்படி ஹேர் ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்மூத்னிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தேவைப்படும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஜெல் ஃபார்மில் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெல் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியே வந்து பண்ணுறேன், ஏன்னா 2-3 பேர் இந்த மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். இந்த ஹேர் மாஸ்க் செய்யும் போதே நான் வந்து இதோட பெனிஃபிட்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம எதுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். இதுலேயே நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். யூஸ்வலாக வந்து ட்ரையாக டேமேஜாக இருக்கிற ஹேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரிஷ்மெண்ட், ஒரு மாய்ஸ்டர் இருக்காது. அதனால தான் வந்து ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக இருக்கும். ஒன்ஸ் உங்கள் ஹேருக்கு நரிஷ்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஹேர் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல் மாதிரி மாறிட்டுருக்கும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியாகவும் மாறும். இப்போ கம்ப்ளீட்டாக ஜெல்லாக மாறாதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாயில் பண்ண விடுறேன். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பாயில் பண்ண விட்டிங்கன்னா தண்ணி கன்சிஸ்டன்சி மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே ஜெல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நான் வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவேன். இப்போ லைட்டாக இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜெல்லாக மாறிடும். ஏன்னா ஒன்ஸ் ஜெல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு வராது, பாதி ஜெல் அப்படியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியண்ட்டுக்கு நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ரைஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் அந்த 2 ஸ்பூன் அரிசி போட்டுட்டு தண்ணி முழுங்குற அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். அது நல்லா பாயில் ஆகி சாதம் மாதிரி ஆகணும். ரைஸ் வந்து இது மாதிரி பாயில் பண்ணி போடலாம், இல்லை மீதி இருக்க சாதமும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலோவேரா, அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி மாறிடும். ஸோ நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல க்ரீமாக ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நம்ம இப்போ ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அண்ட் நல்லா க்ளீனாகவும் இருக்கணும். அதுக்காக நான் வந்து மைல்டான ஷாம்பு வச்சு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். ஷாம்பு பண்ணுறதுனால ஹேரில் எதனா ஆயிலோ இல்லை டர்ட்டும் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஹேரில் வந்து எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும்போது இந்த ஹேர் மாஸ்க் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது வெறும் லென்த்லனா ஜஸ்ட்டு நீங்கள் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இதில் நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அந்த ஷைன் கிடைக்கும். ஏன்னா யூஸ்வலாக பாயில்ட் ரைஸாக இருக்கட்டும், ரைஸ் வாட்டராக இருக்கட்டும் ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். அந்த ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண ரீசனும் அதுதான். ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும், ஹேரை ஸ்மூத்தாக ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்குமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் ஹேரை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு. இந்த ஹேர் மாஸ்க்கு அப்படியே ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு கூட நேச்சுரலாக ட்ரை பண்ண விடுங்க, ப்ளோ ட்ரையர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். மேக்ஸிமம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லி 2 அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நல்ல ஒரு ஹேர் கேர் ரொட்டீனும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிற ரீசனால தான் ஃப்ரிஸி ஆகுது. ஃப்ரிஸி ஆகுறதுனால தான் நல்லா பிரேக்கும் ஆகுது. இது மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால, ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் நல்லா ஆகிடும். ஸோ ஹேரோட எண்டு வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye-bye and take care of yourself. Bye.